வைஷ்ணவி கோயில்ல இருக்கப்ப சக்தி கேக்குறாங்க, வைஷ்ணவி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வைஷ்ணவி சொல்றாங்க சக்தியை பார்த்து, உங்ககிட்ட பேசணும்னு எனக்கு எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்காங்க. சக்தி வேகமா நடந்து வந்து வைஷ்ணவி கிட்ட சொல்றாங்க, தென்னரச பத்தி உண்மை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். தீபான்னு சக்தி கூப்பிடுறாங்க. தீபாவோட ஃப்ரெண்டும் சேர்ந்து வர்றாங்க வைஷ்ணவிய பார்க்க. சக்தி சொல்றாங்க, இவங்க ரெண்டு பேரும் தென்னரசு கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. வேலைக்கு வந்த இந்த அமுதா கிட்ட தென்னரசு நிறைய முறை தப்பா நடக்க முயற்சி பண்ணாரு. வைஷ்ணவி தென்னரசு வீட்டுக்கு வர்றாங்க. தென்னரசம் உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க அவங்க வீட்டுல. வைஷ்ணவி கேக்குறாங்க, உங்களுக்கு அமுதா தீபா ரெண்டு பேரையும் தெரியுமா? தென்னரசு இத கேட்ட உடனே அதிர்ச்சி ஆயிடுறாரு. வைஷ்ணவி கேக்குறாங்க, தென்னரசு அவங்க ரெண்டு பேரையும் நீங்க எப்பயாவது தப்பா அப்ரோச் பண்ணீங்களா? தென்னரசு சொல்றாரு, என்னைய பத்தி இல்லாததையும் பொல்லாததையும் சொன்னா அதெல்லாம் உண்மையாயிருமா? வைஷ்ணவி தென்னரசு கிட்ட சொல்றாங்க, நீங்க எந்த தப்பும் பண்ணலன்னு நிரூபிச்சாதான் இந்த கல்யாணத்துக்கே நான் சம்மதிப்பேன்னு சொல்லிட்டு போறாங்க. தென்னரசு வைஷ்ணவி வைஷ்ணவின்னு கத்திக்கிட்டே இருக்காரு. சமாதானம் படுத்தி வைக்க முயற்சி பண்றாரு தென்னரசு. தென்னரசு கோவத்தோட தேனுக்கு கால் பண்றாங்க, நீதான் அமுதாவையும் தீபாவையும் கூட்டிட்டு போய் வைஷ்ணவி கிட்ட பேச வச்சியா? தேனு சொல்றாங்க, என்னங்க வைஷ்ணவி வாழ்க்கைய நாசம் பண்ண நீங்க பாக்குறீங்களா? தென்னரசு சொல்றாரு, நீ சொன்னதுனால வைஷ்ணவிய நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு நீ பாக்குறியா? வைஷ்ணவி கழுத்துல எப்படி தாலிய கட்ட போறேன்னு மாத்திரம் தேனு நீ கண்டிப்பா பாக்கணும். தேனு சொல்றாங்க, தென்னரசு என்னைய மீறி நீ வைஷ்ணவி கழுத்துல தாலிய கட்டவே முடியாது. நாளை சந்திப்போம்.